கடலூர் மாவட்டம் வடலூரில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 4 கடைகளின் பூட்டை உடைத்து கல்லாப்பட்டியில் கை வைத்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சிசிடிவி கேமராவை பார்த்து முகத்தை மறைத்து தில்லாக கைவரிசை காட்டிய திருடனின் திருட்டு பின்னணி என்ன? கடையின் பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் கை வைத்த இளம் திருடனின் சிசிடிவி காட்சிகள்தான் இது. அடுத்தடுத்து 4 கடைகளில் அசராமல் ஆட்டையை போட்டு வடலூர் வியாபாரிகளை ஒரே இரவில் அலறவிட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் வடலூர் NLC ஆபீசர் நகரைச் சேர்ந்த லிங்குராமன் என்பவர் பன்ருட்டி சாலையில் மளிகை கடை வைத்து நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு 10 மணிக்கு மேல் வழக்கம் போல வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை மூடிச் சென்றுள்ளார். மறுநாள் காலை 7 மணிக்கு கடைக்கு வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஒரே இரவில் என்ன நடந்தது என பதறியவர் உள்ளே சென்று பார்க்க கடையில் வைக்கப்பட்டிருந்த நல்லெண்ணெய், சோப், வாஷிங் மிஷின் லிக்விட் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மளிகை கடையில் திருடு போனதாக ஊருக்குள் தகவல் பரவ அதற்குள் அடுத்தடுத்து சில அதிர்ச்சிகளும் காத்திருந்தன. இதே லைனில் உள்ள ஊமத்துறை என்பவரின் பர்னிச்சர் கடையிலும் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் கல்லாப்பெட்டியை உடைத்திருக்கிறார். ஆனால் அதில் பணம் எதுவும் இல்லாததால் ஏமாற்றம் அடைந்தவர் அருகிலிருந்த மற்ற மளிகை கடை கல்லாப்பெட்டிகளில் இருந்து கலெக்ஷன் பணத்தை மொத்தமாக களவாடி சென்றுள்ளார். மேலும் இதே பாணியில் சத்தியஞான சபை அருகில் உள்ள ஒரு டீ கடையிலும் கல்லாவில் கை வைத்துள்ளார். அப்போது கடையின் சிசிடிவி காட்சியில் சிக்கிய திருடன் கேமராவை பார்த்ததும் ஷாக்காகி முகத்தை சட்டையால் மறைத்து கொண்டு களவாடி உள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான போலீசாரின் விசாரணையில் திருட்டில் ஈடுபட்ட நபர் இளம் வயது உடையவர் என்று தெரிய வந்துள்ளது. முக்கிய தடயங்கள் சிக்கியிருப்பதால் அவர் விரைவில் பிடிபடுவார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அடுத்தடுத்த திருட்டால் வடலூர் வியாபாரிகள் தற்போது இரவு உறக்கத்தை இழந்து மிகவும் அச்சத்தில் மூழ்கியிருக்கிறார்கள்.